ன்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட சிம்டம்ஸை வந்து வேர்சன் ஆக்கலாம். இதை தாண்டி இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த இது இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல்ஸை மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகலாம். இதை தாண்டி ஒரு சில இண்டிவிஜுவல் கேஸ் ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து எக்ஸசிவாக கன்சியூம் பண்ணும்போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் லெவல்ஸ் வந்து குறையுது. அது மட்டும் இல்லாமல் போன் லாஸ் வந்து அதிகமாகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த மாதிரியான அசிடிக் ஃபுட்ஸ் ஆர் ட்ரிங்க்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும்போது அது நம்மளோட டூத் எனாமலை வந்து பாதிக்கலாம். இது இல்லாமல் தொண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு இல்லாட்டி எரிச்சல் இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸும் வரலாம். இதை தாண்டி வேறு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம எடுத்துக்கக்கூடிய மெடிகேஷன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். குறிப்பாக வந்து இன்சுலினில் இருக்கீங்க, இல்லாட்டி ஏதாவது டயூரெட்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை லானாக்சின் மாதிரியான மெடிசன்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட இது